நபிகள் நாயகம் அனைவருக்குமானவர் என்ற ஒரு தலைப்பை இங்கே தந்திருக்கின்றார்கள். இந்த உரையை, இந்த தலைப்பை காண கேட்க நேரிடுகின்ற சகோதரர்களுக்குள் உள்ளுக்குள் ஒரு ஐயம் எழலாம். முகமது நபி முஸ்லிம்களுடைய நபி, உங்களுக்கு அவர் தலைவராக இருக்கலாம், ஆனால் எங்களையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டு எங்களுக்குமானவர் என்று எங்களையும் சேர்த்து நீங்கள் போடுகின்றீர்களே, இதுவெல்லாம் சரிதானா என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். அந்த ஐயத்தை நீங்கள் உள்ளுக்குள் புதைத்து வைத்திருக்கலாம். உண்மையில் அண்ணல் நபிகளார் அனைவருக்குமானவர் என்று இந்த நிகழ்வின் மையக்கருத்தாக வைத்ததன் காரணத்தை இந்த உரையை முழுவதுமாக செவிமடுக்கும் போது நீங்கள் உணர்வீர்கள். அதற்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை சுருக்கமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிபி 570 ஆண்டு அந்த அரேபிய பாலை பெருவழியில் மக்கமா நகரில் அப்துல்லா ஆமினா என்ற தம்பதியருக்கு அருமை மகனாக முகமது அவர்கள் பிறக்கின்றார்கள். பிறப்பதற்கு முன்பே தாய் வயிற்றில் சுமர்ந்திருந்த அந்த கால பொழுதிலே தந்தை மரணமடைந்து விடுகிறார். தந்தை இல்லாத ஒரு தனையனாக இந்த பூமிக்கு வருகை தருகின்றார் அண்ணல் நபிகளார். பிறந்து 6 வயதை எட்டிய நிலையில் தாயார் ஆமினா அவர்கள் மரணமடைகின்றார்கள். 6 வயது சிறுவனாக அன்னை ஹலீமா அவர்களிடம் செவிலித்தாயிடம் பாலறிந்து வளர்ந்திய அந்த பாலகன் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய பராமரிப்பிலே வளர்கிறார். ஆளற்ற ஒரு பெருவெளியில் தாங்கி பிடித்த பெருமரமாக அப்துல் முத்தலிப் அவர்கள் இருந்த காலப்பொழுதில் அதுவும் அதிக காலம் நீடிக்கவில்லை. 2 ஆண்டுகளில் அப்துல் முத்தலிப் அவர்களும் மரணமடைகின்றார். மீண்டும் சிறிய தந்தை அபு தாலிப் அவர்களுடைய பராமரிப்பிலே அண்ணல் நாயகம் அவர்கள் வளர்கிறார்கள். அனாதையாக, ஆதரவற்றவராக அந்த பாலைப்பள்ளியில் இருந்தாலும் கூட அண்ணல் நபிகளார் அவர்கள் அந்த மக்கத்து மண்ணின் செல்ல பிள்ளையாக இருந்தார்கள். முகமது எல்லோரும் மதிக்கப்படக்கூடிய, எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு குழந்தையாக, சிறுவராக, இளைஞராக வளர்ந்து வருகிறார். அண்ணல் நபிகளார் அவர்களுக்கு 25 வயதை எட்டிய போது, அதுவரை அந்த பாலை நிலத்திலே ஆடுகளையும் ஒட்டகங்களையும் மேய்த்து திரிந்த முகமது ஷாம், சிரியா போன்ற தூர தேசங்களுக்கு வாணிப கூட்டத்துடன் வியாபாரத்திற்கு செல்கின்றார். அவருடைய வியாபார நேர்மை, அவருடைய வியாபார திறன், அவருடைய ஒழுக்க மாண்புகள் இவையெல்லாம் அன்றைக்கு செல்வ சீமாட்டியாயிருந்த ஹதீஜா பிராட்டியார் அவர்களை பெரிதும் கவர்கின்றன. ஏற்கனவே திருமணமாகி கணவர் இறந்த பிறகு மீண்டும் ஒரு திருமணத்தை முடித்து மீண்டும் அந்த கணவர் இறந்த பிறகு 2 முறை விதவையான ஹதீஜா என்ற அந்த செல்வ சீமாட்டியார் முகமது என்ற தன்னை விட 15 வயது குறைந்த இளைஞரை திருமணம் செய்ய விரும்புகின்றார். அண்ணல் நபிகளார் அவர்களை திருமணம் செய்யும் போது நபிகளாருக்கு வயது 25, ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு வயது 40. திருமண வாழ்வில் அடியெடுத்து வைத்த பிறகு அவருடைய வாழ்க்கை மகிழ்வுடன் தொடங்கிய அந்த காலப்பொழுதில் சற்றேறக்குறைய 40 வயது வரைக்குமாக அவர் முகமதாகத்தான் அந்த மண்ணிலே வாழ்ந்து வந்தார். ஒரு வியாபாரியாக, ஒரு சம்பந்தியாக, ஒரு நல்ல மனிதராக. அவர் அப்போது தலைவராக இல்லை, அந்த மண்ணில் ஒருவராக, அந்த மக்கத்தில் ஒருவராக, நல்ல மனிதராக வாழ்ந்து வந்தார். ஹிரா என்ற குகையிலே பெரும் தமம் செய்த ஒரு காலப்பொழுதில் வானவர் தலைவர் ஜிப்ரீல் என்று அழைக்கக்கூடிய வானவர் தலைவர் வேத வெளிப்பாட்டை சுமந்து வந்து இக்ரா, ஓதுவீராக என்று திருமறை வசனத்தை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கின்றார். தன்னுடைய 40ஆம் வயதில் நபி பட்டம் அருளப்படுகிறது. நபிகளார் பதறி போகிறார், விளவலத்து போகின்றார். அவரை அச்சம் சூழ்ந்து கொள்கிறது. ஒரு மாபெரும் பொறுப்பு தன்னுடைய தோள்களில் சுமத்தப்படுகிறது. ஆனால் அந்த பதட்டத்துடன், அந்த நடுக்கத்துடன் வேகமாக வீடு நோக்கி வருகிறார்.
அன்னை கதீஜா அவர்களிடம் சொல்கின்றார், அன்பு மனைவி கதீஜாவே, நான் ஹிராவிலே தனித்திருந்த போது வானவர் தலைவர் அவர்கள் என்னிடம் வந்து திருமறை குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காண்பித்தார், என்னை நபியாக பிரகடனம் செய்தார் என்று சொன்னபோது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் நபியை முதலாவதாக அங்கீகரித்தார்கள். என் அன்பு கணவரே, நீங்கள் வாய்மையாளர், எத்தனையோ ஏழைகளுக்கு நீங்கள் உதவக்கூடியவர்கள், பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள், நேர்மையும் வாய்மையும் தூய்மையும் நிறைந்தவர்கள், நீங்கள் நபிதான் என்பதற்கு நான் சான்று பகிர்கிறேன். எனவே உங்களை நபியாக நான் அங்கீகரிக்கிறேன் என்று சொன்னார். உலகத்தின் மாபெரும் புரட்சியாளராக, இறை தூதராக, ஒரு மாபெரும் வரலாற்றை நிகழ்த்தி காட்டிய அந்த பெருமகனாருடைய முதல் வருகையை உறுதி செய்து அவரை தாங்கி பிடித்து உலகத்தின் வெளிச்சப்பள்ளிக்கு முதல் விதைவை தூயவர் கதீஜா என்ற அந்த சீமாட்டியார். நம்முடைய வீட்டில் இன்னைக்கு நாம் ஏதாவது போய் சொன்னோம்னா என்ன நடக்கும் என்பதை நீங்கள் அவரவர் தோற்றத்திற்கேற்ப அவரவர் குடும்ப சூழ்நிலையை வைத்து நீங்கள் கற்பனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். அச்சம் தெரியவில்லை, கலங்கி நிற்கின்றார்கள். கதீஜாவே, 40 வயது வரைக்குமாக 40 ஆண்டுகளாக இந்த மக்கத்து மண்ணிலே நான் இருக்கின்றேன். நான் ஒரு வணிகராக, இந்த மக்கத்து பாலை பெருவழியில் ஒரு நண்பராக, ஒரு சம்பந்தியாக, ஒரு குடும்ப தலைவராக நான் இந்த மண்ணிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றேன். திடீரென்று நான் தான் நபி என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு அச்சம், ஒரு கலக்கம், ஒரு தயக்கம். கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், என் அன்பு கணவரை வாருங்கள், கிறிஸ்தவரான வேதம் அறிந்த வேதக்காரர்களில் மிக முக்கியமான அறிஞராக இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தத்தில் இருக்கக்கூடிய வரக்கா பின் நௌஃபல் என்பவரிடம் அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி வரக்காவிடம் அழைத்து செல்கின்றார். வரக்கா பின் நௌஃபல் அந்த நடந்தவற்றை எல்லாம் கேட்கின்றார். கேட்டுவிட்டு அவர் சொல்கின்றார், முஹம்மதே, எனக்கு வயதாகிவிட்டது. நானும் இளமை பருவத்தில் இருந்திருந்தால் உம்முடைய கொள்கைக்கு பக்கபலமாக நானும் இருந்திருப்பேன். ஆனால் வாய்ப்பு கேடு, நான் வாழ்வின் இறுதி கட்டத்தில் இருக்கின்றேன். இந்த முன்னால் வந்த வேதங்களில் அறிவிக்கப்பட்ட முஹம்மது என்ற இறை தூதர் நீதான் என்பதை நான் தெளிவாக உங்களுக்கு உரத்து சொல்கிறேன். ஆனால் ஒன்று, முஹம்மதே, நீங்கள் உங்கள் மக்களிடம் திரும்பி சென்று நான் தான் இறை தூதர் என்று நீங்கள் சொன்னால் அந்த மக்கள் உங்களை சொல்லொண்ணாத துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உங்களை ஆட்படுத்துவார்கள், ஊர்வலக்கம் செய்வார்கள், உங்களை கொலை செய்யவும் துணிவார்கள் என்று சொன்னபோது அண்ணலார் பதறி போகின்றார்கள். என் மக்களா என்னை விரட்டி அடிப்பார்கள், மக்கத்தின் ஈரக்கொலையாக என்னை வைத்து பாதுகாக்கின்ற அந்த மக்களா என்னை விரட்டி அடிப்பார்கள், கொலை செய்ய துணிவார்கள் என்றெல்லாம் கேட்கின்றார்கள். வரக்கா சொல்கின்றார், ஆம் என்றார். அதுதான் நடந்தது. மீண்டும் திரும்புகின்றார். அந்த மக்காவில் இருக்கக்கூடிய சஃபா என்று சொல்லக்கூடிய உயரமான மலைக்குன்றின் மீது ஏறி நிற்கின்றார். தயக்கம் என்னவென்று சொன்னால், இந்த மக்களுடன் மக்களாக 40 ஆண்டு காலம் வாழ்ந்துவிட்டு நேற்று வரை சாதாரண மனிதராக இருந்துவிட்டு இன்றைக்கு நான் தான் நபி என்று சொன்னால் அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்ற தயக்கம் இருந்த போது அல்லாஹ் சொன்ன அவர்களுக்கு அறிவுறுத்தல், நபியே, உங்களையே நீங்கள் சாட்சியாக்குங்கள். எப்படி? நதி மூலம் பார்க்க கூடாது என்று சொல்வார்கள். நதி எங்கிருந்து வந்தது என்று அறிந்தால் நீங்கள் நதியினுடைய நீரை கோரி அள்ளி பருக மாட்டீர்கள். அவ்வளவு அழுக்குகளையும் அவ்வளவு கசடுகளையும் கடந்து வந்திருக்கும் அந்த ஆறு. எனவே நதி மூலம் பார்க்காதீர்கள், ரிஷி மூலம் பார்க்காதீர்கள். இன்றைக்கு அறிஞராக துறவியாக இருக்கக்கூடியவர் கடந்த காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பார் என்று பார்த்தால் அவரை நீங்கள் மகானாக தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். எனவே நதி மூலம் பார்க்காதீர்கள், ரிஷி மூலம் பார்க்காதீர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் நபி என்பதற்கான அடையாளம் ரிஷி மூலம் பார்க்க சொன்ன ஒரே தலைவர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். உங்களுடைய கடந்த காலம் தான் நீங்கள் நபி என்பதற்கான ஆதாரம். அதைத்தான் அந்த சஃபா என்ற குன்றின் மீது ஏறு நின்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். என் அன்பு சொந்தங்களே, என் மக்களே, நான் உங்களிடம் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்வதற்காக உங்களை அழைத்திருக்கின்றேன். நான் 40 ஆண்டுகளாக உங்கள் மத்தியிலே வாழ்ந்து வந்திருக்கின்றேன். என்றைக்காவது ஒரு நாள் நான் பொய் சொல்லி இருப்பேனா? ஏதாவது ஒரு செயலில் நான் தவறிழைத்திருப்பேனா? இங்கு இருக்கக்கூடிய உங்கள் ஒருவரில் ஒருவருக்காவது ஒரு பொழுதாவது நான் தீங்கிழைத்திருப்பேனா என்று கேட்கின்றார்கள். அந்த மக்கள் எழுந்து நின்று உரத்து சொல்கின்றார்கள், இல்லை, இல்லவே இல்லை. அப்படியானால் மீண்டும் கேட்கின்றார்கள், இதுவரை பொய்யே பேசி தெரியாத, இதுவரை தவறுகள் ஏதும் நிகழ்த்தி விடாத நான் இப்பொழுது ஒரு செய்தியை சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்கின்றார்கள்.
அந்த மக்கள் சொன்னார்கள், நீங்கள் அல் அமீன், நீங்கள் நம்பிக்கைக்குரியவர், அஸ்ஸாதிக், நீங்கள் வாய்மையாளர், நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதான், வாய்மைதான், சத்தியம்தான் என்பதை நாங்கள் நம்புகிறோம். அப்படியானால் நான் ஒன்றை சொல்கின்றேன், இந்த மலைக்குன்றுக்கு பின்னால் இருந்து ஒரு பெரும் கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார்கள். அந்த மக்கள் சொன்னார், சொல்லுவது முகமதே உதட்டிலிருந்து வாருகின்ற வார்த்தை என்றால் சத்தியமாக நாங்கள் நம்புவோம் என்றார்கள். இதுவரை பொய் பேசி தெரியாத, இதுவரை தூய்மையான நேர்மையான வெளிப்படையான வாழ்வு வாழ்ந்து காட்டிய நான் இப்பொழுதும் பொய் பேச மாட்டேன் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கிற உங்களிடம் ஒரு உண்மையை உரைத்து சொல்கிறேன். அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு கடவுள் இல்லை, நான் தான் இறைவனுடைய இறுதி தூதராக இருக்கிறேன் என்று சொன்னபோது அந்த மக்கள் கொதித்து போனார்கள். தபல்லக், நாசம் உண்டாவதாக என்று தூட்டினார்கள். அன்றிலிருந்து சொன்னார்கள், நீர் பொய்யர் என்று சொன்னார்கள், நீர் சூனியக்காரர் என்று சொன்னார்கள், நீர் மஜ்னூன், பைத்தியக்காரர் என்று பட்டம் சூட்டினார்கள். வரலாற்று பக்கங்களில் எந்த ஒரு மனிதருக்கும் நிகழ்ந்திடாத பெரும் கொடுமைகளை நிகழ்த்தி காட்டினார்கள். மக்காவில் இருக்கக்கூடிய அந்த எளிய மனிதரை எப்படியெல்லாம் வதைக்க முடியுமோ அப்படியெல்லாம் வதைத்தார்கள். ஆசை வார்த்தை காட்டினார்கள். அடிதடிகளுக்கும் சிறை கொட்டடிகளுக்கும் கூட நெஞ்சு நிமிர்த்தி நிற்கக்கூடியவர்கள் ஆசை வார்த்தைகளில் வீழ்ந்து விடுவார்கள். அவருடைய சிறிய தந்தை அபுதாலிபிடம் சென்று சொல்கின்றார்கள், அபுதாலிபே, உங்களுடைய மகனிடம் சொல்லுங்கள், முகமதிடம், அவர் இந்த மக்கத்து பெருவெளியில் எந்த பெண்ணை கை காட்டுகிறாரோ அந்த பெண்ணை நாங்கள் மனமுடித்து வைக்கின்றோம். அவர் எந்த பதவியை எந்த பொறுப்பை கேட்கின்றாரோ அந்த பொறுப்பை நாங்கள் வழங்குகின்றோம். அவர் எவ்வளவு செல்வம் கேட்கின்றாரோ அவ்வளவு செல்வத்தையும் அவருடைய காலடியில் கொட்டியிடுகின்றோம். ஆனால் இந்த கொள்கையை அவர் விட்டுவிட வேண்டும் என்று சொன்ன போது நபிகளார் சொன்ன வாசகம், எனது வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்திரனையும் நீங்கள் கொடுத்தாலும் என் கொள்கையில் இருந்து ஏழ்முனையாகவும் நான் பின்வாங்க மாட்டேன் என்றதை பிரகடனப்படுத்தினார்கள். அப்படியா முகமதே, உம்மை என்ன செய்கிறோம் பார் என்று சொல்லி ஊர் விளக்கம் செய்தார்கள். நபிகளாரை ஏற்றுக்கொண்ட அந்த சின்னஞ்சிறு கூட்டத்தை அவர்கள் பெரும் சித்திரவதை செய்தார்கள், கல்லால் அடித்தார்கள், பெரும் தொல்லை கொடுத்தார்கள். அந்த மண்ணிலே வாழ முடியாத அளவிற்கு நெருக்கடி கொடுத்தார்கள். அந்த நெருக்கடிகளில் இருந்து இந்த மார்க்கத்தை, இந்த கொள்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த மார்க்கத்தை நம்பி ஏற்றுக்கொண்ட சின்னஞ்சிறு கூட்டம் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் என்று புலம்பெயர்வு செய்கின்றார்கள். அங்கே நஜாஸ் என்று சொல்லக்கூடிய மன்னனியுடைய பாதுகாப்பிலே இருந்தபோது இந்த மக்கத்து குறைசிகள் அங்கும் சென்று தொல்லை கொடுக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் அபிசீனியாவிற்கு, மக்காவிற்கு வந்துவிட்டு அபிசீனியா செல்கின்றார்கள். இந்த இடைக்காலத்தில் நபிகளார் தாயிஃப் என்ற நகரத்திற்கு செல்கின்றார்கள். அந்த தாயிஃப் நகரத்திற்கு சென்று அங்கு தன்னுடைய கொள்கையை காப்பாற்றிக் கொள்வதற்கான சூழல் நிலவுமா என்று பார்க்கின்றார்கள். ஆனால் அங்குள்ள மக்கள் கல்லால் அடித்தார்கள், ரத்தம் சொட்டியது, மயக்கமுற்ற நிலையிலே ஒரு தோட்டத்தில் வந்து விழுந்தார்கள் நபிகளார். மீண்டும் எதிரிப் என்று சொல்லக்கூடிய ஒரு தேசத்தில் இருந்து, அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருந்து அன்னலாருக்கு அழைப்பு வந்தது. வாருங்கள் நபியே, நாயகமே, உங்களை நாங்கள் தாங்கி பிடிக்கின்றோம் என்று சொன்னார்கள். அந்த எதிரிப் என்று சொல்லக்கூடிய மதீனா மண்ணுக்கு அண்ணல் நபிகளார் அவர்கள் இறைவனுடைய அனுமதியுடன் இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து செல்கின்றார்கள். உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்ல, தான் கொண்ட கொள்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக. 25 வயதில் திருமணம், 40 வயதில் நபி பட்டம், 53ஆம் ஆண்டு வரைக்குமாக பெரும் கொடுமைகள், இறுதி 10 ஆண்டுகள் சொல்லண்ணாத துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளானார்கள். மக்கத்து மக்கள் விட்டு வைக்கவில்லை, பெரும் போரை தொடுத்தார்கள். அழிப்பதற்கான எல்லா ஆயத்தங்களையும் செய்தார்கள், தலைக்கு விலை வைத்தார்கள். ஆனால் அதை எல்லாவற்றையும் கடந்து மதீனாவிற்கு சென்று மதீனாவிலே மஸ்ஜிது நபவி என்று சொல்லக்கூடிய நபிபலியை நிறுவினார்கள். அங்கே ஆட்சியை அமைத்தார்கள். இறுதி 10 ஆண்டுகளில் அந்த மக்கத்து மண்ணை மட்டுமல்ல, மதீனத்து பகுதியை மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் மன்னர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினார்கள், ஒரே இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், இதுதான் வழி, இதுதான் சத்தியம். அழைப்பு பணியை முழு வீச்சிலே எடுத்துச் சென்றார்கள். நான் இறைவனின் தூதர், இறைவன் ஒருவன் தான் என்ற அந்த செய்தியை நீக்கமர சொன்னார்கள். அதற்கு சான்றாக வாழ்ந்தார்கள். தம்முடைய 63ஆம் ஆண்டில் நபிகளார் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து சென்றார்கள். இதுதான் அண்ணல் நபிகளாருடைய வாழ்வு சுருக்கம்.